அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, இப்போ அதிகமான மக்கள் அல்லாஹுவை வணங்குறாங்க. எப்படி? சிலவங்க அல்லாஹ் அரிசிக்கு மேலே இருக்கிறான், இப்படி வணங்குறாங்க. இன்னும் சிலவங்க அல்லாஹ் குர்சிக்கு மேலே இருக்கிறான், இப்படி வணங்குறாங்க. இன்னும் சிலவங்க அல்லாஹ் வானத்துக்கு மேலே இருக்கிறான், இப்படி வணங்குறாங்க. இன்னும் சிலவங்க அல்லாஹ் தூண்லேயும் இருக்கிறான், துரும்பிலேயும் இருக்கிறான், இப்படி வணங்குறாங்க. இன்னும் சிலவங்க அல்லாஹ்க்கு உருவம் கற்பிச்சு அதை வணங்குறாங்க. அல்லாஹ்க்கு கைக்கு, காலிக்கு, முகமிக்கு, வாய்க்கு, உடம்பிக்கு, இப்படி நினச்சிக்கொண்டு வணங்குறாங்க. இன்னும் சிலவங்க அல்லாஹ் ஒளியாக இருக்கிறான், இப்படி சொல்லி நினச்சிக்கொண்டு வணங்குறாங்க. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹுவை வணங்கினால் அவன் காஃபிர். அவன் காஃபிர். அல்லாஹ்க்கு உருவம் கற்பிச்சாலோ, இடம் கற்பிச்சாலோ, இல்லைச்சா அல்லாஹ்க்கு தேவையை கற்பிச்சாலோ அவன் காஃபிர். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ அல்லாஹ் அரிசிக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னால், அல்லாஹ் அவனால் படைக்கப்பட்ட அரிசி மீது தேவை காணுவான். அரிசி 4 மலக்குமாறு சுமக்கிறாங்க. அப்போ மலக்குமார் மீது தேவை காணுவான். கியாமத்தில் 8 மலக்குமாறு சுமப்பாங்க. அரிசி கீழே பெரிய கடல் தண்ணி இருக்குது. அப்போ தண்ணி மீது தேவை காணுவானே. அவனால் படைக்கப்பட்ட படைப்பு மீது அவன் தேவை காணுவானே. அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன், அவன் தேவையற்றவன். சரி, அல்லாஹ் அரிச படைக்கு முன்னுக்கு எங்கிருந்தான்? குரிச படைக்கு முன்னுக்கு எங்கிருந்தான்? 7 வானங்கள், 7 பூமிகள், அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைக்கு முன்னுக்கு அல்லாஹ் எங்கே இருந்தான்? அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ அதிகமானவங்க கற்பனையில் வணங்குறாங்க. வக்குல்லுமா ஹத்தர பிபாலிக்க வல்லாஹு பிஹலாபிதாலிக்க. உங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் அப்படி இருப்பான், இப்படி இருப்பான், கைக்கு, காலிக்கு, முகமிக்கு, உடம்பிக்கு, ஒளியாக இருப்பானோ, தங்கமாக இருப்பானோ, வெள்ளியாக இருப்பானோ, மாணிக்கமாக இருப்பான், அப்படியெல்லாம் கற்பனை தோண்டும். இதற்கு மாற்றமானவன் தான் அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இப்போ நான் சரியான முறையில் இன்ஷா அல்லாஹ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படி போடுவேன். இதனால் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு போடக்கூடிய வீடியோ ஷேர் பண்ணுங்கோ. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் யார், அவனோட ஆற்றல் என்ன, நாங்கள் அல்லாஹ்வை எப்படி வணங்கணும் என்பதை பற்றி அழகான முறையில் உங்களுக்கு படித்து தரேன். இப்போ முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இதை மட்டும் சொல்கிறேன். ஒரு பெண்ணிடம் கேட்கப்படுது, ஐனா அல்லாஹ், அல்லாஹ் எங்கே? அந்த பெண் சொல்கிறாள், ஃபிஸ்ஸமா, வானத்தில் என்று சொல்கிறாள். இப்போ இந்த ஹதீஸ் படி பார்த்தா அல்லாஹ் வானத்தில் தான் இருக்கான். அன்பார்ந்தவர்களே, இதுக்கு வெளிரங்க கருத்தை பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். உள்ரங்க ஒரு கருத்து இருக்குது. ஃபிஸ்ஸமாண்டா என்ன? ஐனா அல்லாண்டா அல்லாஹுடைய அந்தஸ்து, கண்ணியம் எங்கே, எவ்வளவோ. ஃபிஸ்ஸமா, வானம் அளவுக்கு அல்லாஹுடைய அந்தஸ்து, கண்ணியம் உயர்ந்திருக்குது. இப்படித்தான் கருத்து கொடுப்போம். இப்போ அர் ரஹ்மான் அலல் அரிசிஸ்தவா, இதற்கு சிலவங்க எப்படி கருத்து கொடுக்குறாங்க? அல்லாஹ் அரிசிக்கு மேல் இருக்கிறான், சாய்ந்து கொண்டிருக்கிறான், சமமானவனாக இருக்கிறான், இப்படித்தானே கருத்து கொடுக்குறாங்க. இந்த இஸ்தவாக்கு 14 கருத்து இருக்குது. அல்லாஹ் அரிசியை சொந்தமாக்கினான், அடக்கி ஆள்றான், சமமானான், இப்போ எத்தனையோ கருத்து இருக்குது. இதில் எப்படி கருத்து கொடுக்கணும்டா, அல்லாஹ் அரிசை அவன் ஆட்சிக்கு கீழே அமைத்தான், இப்படி தான் கருத்து கொடுப்போம். இல்லையண்டா காஃபிராக பேசிடுவீங்க. எல்லாம் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படி நான் போடுவேன். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் படிச்சுக்கொள்ளணும். அல்லாஹ் யாருன்னு தெரியாமல், அல்லாஹ் ஒழுங்காக விளங்காமல் நாங்கள் எவ்வளோ ரக்காத்துகள் தொழுந்தாலும் எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்க்கு இடம் கற்பிச்சாலோ, உருவம் கற்பிச்சாலோ, தேவைகளை கற்பிச்சாலோ அவன் காஃபிர். அது அப்படி கற்பிக்கக்கூடியவன் காஃபிராக வைத்துருவான். இப்போ நான் உதாரணத்துக்கு, இப்போ அல்லாஹ் கைக்கு சொல்லும், காலிக்குன்னு சொல்லும். அப்போ ஒவ்வொருத்தரும் கற்பனை செய்வாங்க, கைக்கு, காலிக்கு. அப்போ அந்த கற்பனை அப்படியே வணங்குவாங்க. கற்பனை செஞ்சு அந்த கை காலிக்கு உடம்புக்கிட்டு அந்த கற்பனையில் உருவத்தை கற்பனை செஞ்சு வணங்குவாங்க. அப்போ அவன் காஃபிர். அப்போ அன்பார்ந்தவர்களே, இதை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. முக்கியமான விடயம். எத்தனையோ பாட்டுகள், படங்கள், டான்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க தானே, அது கியாமத்தில் உங்களுக்கு எதிராக வரும். இதை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க.